ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஈவினிங் டைம் தான் பயங்கரமாக பசிக்குது. மத்தியானம் கூட சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, அந்த 5 மணி அந்த டீ டைமில் தான் எதையாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எதை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அதனால இன்றைக்கி நான் காலிஃப்ளவரை வச்சு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். காலிஃப்ளவரில் நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன், 65 பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ டக்குன்னு சிம்பிளாக ஒரு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா காலிஃப்ளவரில் எப்போவுமே புழு இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். கழுவிட்டு அப்புறம் வெந்நீர்லேயும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸே, டக்குன்னு செஞ்சிடலாம். கடலை மாவு நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் போடுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். நான் இது ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தான், 3 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறம் அரிசி மாவு எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வெளியில் வச்சாலே ஏதாவது, அதுவும் நம்ம வறுக்காத மாவெல்லாம் வச்சோன்னா வண்டு வந்துடுது. அதனால் வறுத்த மாவுன்னா வெளியில் வச்சுக்குவேன், வறுக்காத மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு போடலாம், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி வேணும்னா எங்கள் அன்னம் ஷாப்பில் கூட கிடைக்கிது, நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இதுவும் எங்கள் அன்னம் ஷாப்புடைய கரம் மசாலா தான். இதுவும் போட்டோன்னா இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா போட்டிருக்கிறதுனால பெருங்காயம்லாம் போடல. நீங்கள் வேணும்னா பெருங்காயமெல்லாம் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடல. இந்த கரம் மசாலா டேஸ்ட்லேயே காலிஃப்ளவர் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது திக்காக இருக்கு பாருங்கள், இவ்வளோ திக்காக வேணாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் காலிஃப்ளவரில் ஒட்டாது. இந்த அளவு போதும். இப்போ காலிஃப்ளவர்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா பெசரி வச்சாச்சு. இதை பொரிச்சுக்கலாம். இந்த கரம் மசாலா உங்களுக்கும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் அன்னம் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால நல்லா மாவு கோட்டிங் நல்லா ஒட்டியிருக்கு. அதனால ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நல்லா கோட் ஆகும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பஜ்ஜியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எப்போவுமே பஜ்ஜி பொரிக்கிறச்செல்லாம் இந்த மாதிரி சின்ன சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றி பொரிச்சிட்டோன்னா அப்புறம் அந்த எண்ணெயை நம்ம திரும்பவும் பொரிக்க முடியாது, எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் தான் இருக்கும், அதை நம்ம சமையல் பண்ணுறச்ச எதுக்காவது யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். இது கடலை எண்ணெய், அதனால கொஞ்சம் அப்படி தான் பபிள்ஸ் வரும். போட்டதுமே அப்படி பெரட்டி விட்றாதீங்க, அப்புறம் அப்படி ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ அப்படி பெரட்டி விடுங்க. ஏன்னா ஒரே பக்கமாக இருந்தால் கருகிடும். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம வாழைக்காய் பஜ்ஜினாலாம் டக்குன்னு எடுத்துடலாம். இது காலிஃப்ளவருங்கிறதுனால கொஞ்சம் வேக நேரம் ஆகும், அந்த காலிஃப்ளவர்லாம் உள்ளே வேகணும். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா கூட்டாயிருக்கு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டோன்னா எண்ணெய் எல்லாம் அதிலே வடிஞ்சிரும்.
காலிஃப்ளவர் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி போட்டால் கூட அப்படியே பொரிஞ்சிரும் பாருங்க. அப்படியே எடுத்துடலாம். நல்ல எண்ணெய் வடியே அப்படியே எடுத்துக்கணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். உங்களுக்கு வரலைன்னா அப்படி கரண்டியில் கூட நீங்கள் வச்சுட்டு அப்படியே விட்டு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், எண்ணெய் இவ்வளோ தான் மீதி இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுறச்ச பார்த்து யூஸ் பண்ணிட்டோன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் பஜ்ஜின்னு சொல்லலாம், பக்கோடான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இதோட ஹைலைட்டே அந்த கரம் மசாலா தான். அந்த வாசத்தோடு சாப்பிட்றச்ச ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரை மாத்திரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரச்சா டக்குன்னு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பஜ்ஜியை பண்ணி கொடுத்துடலாம். டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப எல்லா இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் உள்ளது தான். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்து சாப்பிட்றச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.